வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல 6ஆம் வகுப்பு தமிழ் முக்கியமான வினாக்கள் டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை 2 வீடியோஸ் போட்டாச்சு. அதை பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். செகண்ட் ஒன், கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் தாராபாரதி. மூணாவது கொஸ்டின், ஜியு போப் எழுதிய எந்த நூல் காந்தியை கவர்ந்தது? தமிழ் கையேடு. நாலாவது, காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. அஞ்சாவது கொஸ்டின், காந்தியடிகள் டேஸ் அடி நிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? உவேசா. ஆறாவது கொஸ்டின், ராமநாதபுரத்தின் மன்னர் செல்லமுத்துவின் மகள் டேஸ் ஆவார்? வேலுநாச்சியார். ஏழாவது கொஸ்டின், சிவகங்கையின் மன்னர் முத்துவடுகநாதர். எட்டாவது கொஸ்டின், வேலுநாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர். வேலுநாச்சியாரை பற்றி வர கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இதனால நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது நல்லா படிச்சுக்கோங்க. ஒன்பதாவது கொஸ்டின், வேலுநாச்சியாரின் தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது. வேலுநாச்சியாரின் காலம் 1730 to 1796. 11வது கொஸ்டின், வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. 12வது கொஸ்டின், ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்பூர் போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். 13வது கொஸ்டின், பராபர கண்ணி ஆசிரியர் தாயுமானவர். 14வது கொஸ்டின், வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை அற இலக்கியங்கள். 15வது கொஸ்டின், திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தாயுமானவர். தமிழ் மொழியின் உபநிடதம் தாயுமானவர் பாடல்கள். 17வது கொஸ்டின், கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடும் பாடல்? 2. 18வது கொஸ்டின், கலீஃப் கிஃப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? லெபனன் நாடு. 19வது கொஸ்டின், தீர்த்தகிரி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் புவியரசு. 20வது கொஸ்டின், தேசம் உடுத்திய நூலாடை டேஸ் ஆகும்? தேசம் உடுத்திய நூலாடை திருக்குறள். 21வது கொஸ்டின், தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். 22வது கொஸ்டின், ஆபுத்திரன் கையில் இருந்தது அமுத சுரபி. 23வது கொஸ்டின், அமுத சுரபி தோன்றும் நாள் வைகாசி திங்கள் முழு நிலவு நாள். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் முதலில் உணவை இட்டது யார்? ஆதிரை. 25வது கொஸ்டின், மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணி பல்லவ தீவு. 26வது கொஸ்டின், மணிபல்லவ தீவை யார் காவல் செய்து வந்தது? தீவத்திலகை. கோமுகில் என்பதில் கோ என்பதன் பொருள் என்ன? பசு. 28வது கொஸ்டின், கோமுகில் என்பதில் முகில் என்பதன் பொருள் என்ன? முகில் அப்படின்னா முகம். 29வது கொஸ்டின், பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஸ் இருக்க வேண்டும்? மகிழ்ச்சியாக. 30வது கொஸ்டின், வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும்? கடினமாக உழைக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தமிழ் வீடியோஸை பார்த்து நல்லபடியாக டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.